பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு குற்றவாளிகளுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய 9 நபர்களுக்கும் எந்த தண்டனை என்பது விவரங்களை தற்பொழுது கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறது. பொள்ளாச்சியில் 8 பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இந்த 9 நபர்களுக்கும் தற்பொழுது உச்சபட்ச தண்டனையாக சாகும் வரையிலும் ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. 9 குற்றவாளிகள்ல அதிகபட்சமாக 2 குற்றவாளிகளுக்கு 5 ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனையும், இரண்டாம் ஏட்டு குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும், குற்றவாளி சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனையும், வசந்தகுமார் எனும் குற்றவாளிக்கு 2 ஆயுள் தண்டனையும், மணிவண்ணன் என்னும் குற்றவாளி A5 அவருக்கு 5 ஆயுள் தண்டனையும் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதேபோல் குற்றவாளி பாபுவுக்கு 1 ஆயுள் தண்டனையும், குற்றவாளி அருளானந்தம் அருண்குமாருக்கும் 1 ஆயுள் தண்டனையும், அருண் பால் என்ன சொல்லக்கூடிய குற்றவாளிக்கு 3 ஆயுள் தண்டனையும் என 9 நபர்களுக்குமான இந்த தண்டனை விவரங்களை கோயம்புத்தூர் மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் 8 பேருக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் இந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 9 குற்றவாளிகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆயுள் தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பது தீர்ப்பினுடைய அம்சமாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.